எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலிகன்ட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். மார்க்கெட்டில் வந்து ஹெர்பல், நேச்சுரல், ஆயுர்வேதிக், ஆர்கானிக் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேமில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கெலாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்காகவே வந்து நான் அந்த ஹெர்பல், நேச்சுரல், ஆயுர்வேதிக், ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு என்ன வித்தியாசம், எதனால் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லும் ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலுக்கும் சிம்பிளாக ஈஸியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஹெர்பல் அப்படின்னா க்ரீன் அண்ட் சேஃப், நேச்சுரல் அப்படின்னா கெமிக்கல் ஃப்ரீ, ஆயுர்வேதிக் அப்படின்றது மெடிக்கல் குட்னஸ், ஆர்கானிக் அப்படின்னா இன்டென்ஸ்லி நேச்சுரல், ஃப்ரீ ஆஃப் கெமிக்கல்ஸ். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னாவே வந்து க்ரீன் கலரில் இருக்க ஏதோ ஒரு மூலிகை, இந்த பர்டிகுலர் ஹெர்ப்ஸ் தான் கிடையாது, எத்தனை ஹெர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு லிமிட்டும் கிடையாது. எத்தனை மிக்ஸ்ட் ஆஃப் ஹெர்பல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கணும் அந்த மூலிகை. ஸோ அந்த மாதிரி இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்குனா அது ஹெர்பல் ஃபார்முலாக்குள்ளே வந்துடுது. இந்த ஹெர்பலை எதையோ ஒன்று கொண்டு வந்து இந்த கெமிக்கல் பேஸ் இருக்குல்ல அதில், அதாவது கெமிக்கல் மிக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டில் இந்த ஹெர்பலையும் கொஞ்சோன்னு போட்டுட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டே வந்து அவங்க ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட். இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியலில் ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு அளவு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து குளோபலாகவும் லோக்கலாகவும் இதுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் நோ. இத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஹெர்பல்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நோ. பர்டிகுலராக இருக்க அந்த ப்ராடக்ட் எஃபிகசி நார்ம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் நோ. ப்ராடக்ட் வந்து லீகலாக பைண்டிங் ஆயிருக்கா அப்படின்னா நோ. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன ஹெர்பல் ப்ராடக்ட்டில் க்ரீன் கலரில் இருக்க மூலிகை அப்படின்னு. க்ரீன் கலரில் இல்லாமல் நம்மளை சுற்றி நிறைய இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். கோகனட் ஆயிலாக இருக்கட்டும், ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும், ஒரு டர்மரிக்லேருந்து எடுக்கிற ஒரு எண்ணெயாக இருக்கட்டும், ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே நேச்சுரல் திங்ஸ் தான். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நேச்சுரல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சோன்னு ஒரு ஐட்டமை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க உருவாக்குற ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான், அவங்க நேச்சுரல் அப்படின்னு லேபிள் பண்ணிக்கலாம். யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் வந்து இதுக்கு பர்டிகுலராக ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரா மெட்டீரியலில் வந்து இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா பண்ணுறாங்க, எஸ். ஆனால் எல்லா இடத்துலையுமே கிடையாது, ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. குளோபலாகவும் லோக்கலாகவும் ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் எஸ், ஆனால் எல்லா இடத்துலையும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் ப்ராடக்ட்னு லேபிள் பண்ணுறதுல இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நெசசரி இருக்கா அப்படின்னா அது நோ. பர்டிகுலர் ப்ராடக்ட் எஃபிகசி நார்ம்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட் எப்படி செயல்படும், அதுலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்கும், ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் ஏதாவது நார்ம்ஸ் இருக்கா அப்படின்னா நோ. இதுக்கு இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து ஏதாவது லீகல் பைண்டிங் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னா அதுவும் நோ. நெக்ஸ்ட்டு வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படின்னாவே ஏதோ ஒரு மெடிக்கல் குட்னஸ் இருக்க ஒரு ஐட்டம், ஒரு மூலிகை, சரியா? அந்த மூலிகையை கொண்டு வந்து உங்கள் ப்ராடக்டோட ஆட் பண்ணியிருந்தால் அதுவே வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ன்ற லேபிள் கீழே வந்துடும். அது வந்து ஒரு நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஒரு ஹெர்பலாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒன்றை வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். இந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா, இந்த ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணாதான் அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது. சம் ஆஃப் எக்ஸ்டெண்ட் வந்து, அதாவது குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம இந்தியாலையுமே இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ரா மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னு. குளோபலாகவும் லோக்கலாகவும் ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கான்னா இருக்குது. நம்ம இந்தியாலையுமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னாவே இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணுமா ஆயுர்வேதிக் அப்படின்னு கேட்டால் அந்த நெசசரி வந்து கிடையாது, நோ. ப்ராடக்டோட செயல்திறன், அந்த எஃபிகசி நார்ம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா நோ. ப்ராடக்ட் வந்து லீகலாக ஏதாவது பைண்டாக இருக்கா அப்படின்னா எஸ். இந்தியாலையுமே இதுக்குன்னு ஒரு லீகல் பைண்டிங், ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் அப்படின்றது சில ஃபெமிலியராக ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த அமைப்புகள் வந்து பர்டிகுலர் காஸ்மெட்டிக் வந்து இது ஆர்கானிக் தான் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அது ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இப்போ வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்னாவே நேச்சுரல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், அப்போனா மட்டும்தான் அது ஆர்கானிக் ப்ராடக்ட் கீழே வரும். இந்த சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபெமிலியராக நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். பயோ அக்ரோ, காஸ்மாஸ், சாயில் அசோசியேஷன், USDA ஆர்கானிக், இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த அமைப்புகள் ஃபுல்லுமே சர்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக தான் இருக்கணும்னா அதுக்கு ரா மெட்டீரியலில் ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குளோபலாகவும் லோக்கலாகவும் இதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலையுமே இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஆர்கானிக்னா அதில் நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கணுமா கம்பல்சரி அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ எஃபிகசியில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நார்ம்ஸ் இருக்கா அப்படின்னா நோ. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து லீகலாக பைண்டிங் ஆகிருக்கா அப்படின்னா இருக்குது. சில கண்ட்ரியில் வந்து இது லீகலாகவே பைண்ட் ஆகி தான் இருக்குது.
ஸோ நான் சொன்ன இந்த டீட்டெயில் ஃபுல்லுமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்க ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பியூட்டி ப்ராடக்ட், பியூட்டி டிப்ஸ் எது வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.